வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய பொருட்கள் மீது மேலும் 25 விழுக்காடு வரி விதித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்திய பொருட்கள் மீது மொத்தமாக 50 விழுக்காடு வரி விதிப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவு. விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் நலனில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. அமெரிக்க வேளாண் பொருட்களை அனுமதித்தால் இந்திய விவசாயிகள் கடும் பாதிப்பை எதிர்கொள்வார்கள் என்று பிரதமர் மோடி திட்டவட்டார். அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூரில் 12,000 கோடி ரூபாய் ஆடை ஏற்றுமதி பாதிக்கும். திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் KM சுப்பிரமணியன் பேட்டி. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னையில் அமைதி பேரணி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பு. சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. தமிழக அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலைஞர் நினைவிடத்திற்கு மரியாதை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளை முன்னிட்டு 8 புத்தகங்களை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டம் மற்றும் கலைஞர் நிதி நல்கை திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்தில் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதால் சுட்டுக் கொலை. கொலை குற்றவாளி மணிகண்டன் அரிவாளால் தாக்கியதில் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் காயம். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. திருப்பூரில் என்கவுண்டர் செய்யப்பட்ட மணிகண்டன் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் மாவட்ட SP யாதவ் கிரிஸ் அசோக் நேரில் ஆய்வு செய்து விசாரணை. பொய் கட்டுக்கதைகளை கூறி பாமகவில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் அன்புமணி. சூது செய்து கட்சியை பறிக்க முயற்சிப்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. IAS அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக நியமித்தது செல்லூர். அபராதத்துடன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர். வழக்கு விசாரணையை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஹேமா உத்தரவு. மத்திய அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு பாஜகவுடன் துரை வைகோ நெருக்கம். மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா குற்றச்சாட்டு. டெல்லியில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. தன்னை பதவி நீக்கம் செய்யும் பரிந்துரையை ரத்து செய்ய கோரி யஷ்வந்த் வர்மா தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு.
பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன மசோதாக்களுக்கு எதிரான மனுக்களை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி விசாரணை நடத்த கோரிய விவகாரம். தமிழ்நாடு அரசின் மனு மீது ஆகஸ்ட் 13ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். கோட்டக்குப்பம் ஏஎஸ்பி சுனிலை பணியிடை நீக்கம் செய்த தனி நீதிபதிக்கு உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லவே செய்தி தொடர்பாளர்கள் நியமனம். ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமித்ததை எதிர்த்த வழக்கில் பாஜக ஆதரவு வழக்கறிஞருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சங்கராபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட விவகாரம். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறி திருவிழாவுக்கு தடை விதித்து கோட்டாட்சியர் உத்தரவு. பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை ரிப்பன் மாளிகையில் முன்பு 7வது நாளாக தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை முதலமைச்சர் நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என பெண் பணியாளர்கள் அறிவிப்பு. தூத்துக்குடியில் கிங்டம் படம் வெளியிட்ட திரையரங்குகளில் காட்சிகள் ரத்து. பிரிசன் திரையரங்கு விழாவில் அத்துமீறி நுழைந்த நாம் தமிழர் கட்சியினர் விளம்பர பலகைகளை கிழித்தெறிந்து போராட்டம். திருப்பூர் அருகே வரதட்சணை கொடுமையால் பிரீத்தி என்ற பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கணவர் குடும்பத்தார் கைது. திருப்பூர் மாநகர காவல் ஆணையரை உறவினர்கள் முற்றுகையிட்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை, உடலும் ஒப்படைப்பு. திருச்செங்கோட்டில் ஆக்கிரமிப்பு வீடுகள் மற்றும் கடைகளை அகற்றிய அதிகாரிகள். முன் அறிவிப்பு எதுவுமின்றி அகற்றப்பட்டதை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியல். தென்காசி மாவட்டம் புளியங்குடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கரடி தாக்கி பெண்கள் படுகாயம். விளை பயிர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வன விலங்குகள் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக கூறி கிராம மக்கள் போராட்டம். ரஷ்யாவில் உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள கடலூரை சேர்ந்த மருத்துவ மாணவரை மீட்க கோரிய ஆட்கொணர்வு மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம்பூர் பாலாற்றில் ரசாயன நுரை பொங்கிச் செல்லும் நீரை கண்டு விவசாயிகள் அதிர்ச்சி. பாலாற்றில் தோல் தொழிற்சாலை கழிவுநீரை திறந்து விடுவதே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு. திருவாடானை அருகே 70 வயது முதியவரை அடித்துக் கொன்ற நபர் போலீசில் சரண். திருமணத்திற்கு வரன் பார்ப்பது குறித்து ஏற்பட்ட தகராறில் ஆத்திரம். திருச்சி துறையூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வாய்க்காலில் கார் கவிழ்ந்த விபத்து. காரில் இருந்த நிறைமாத கர்ப்பிணி உயிரிழப்பு. 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் உயிர் தப்பினர். மணப்பாறை அருகே கணவன் மனைவி குழந்தைகளை கட்டி போட்டு 1 லட்சம் பணம் 10 சவரன் நகை கொள்ளை. வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை வீச்சு. தெலுங்கானா மாநிலம் சித்திப்பேட்டை அருகே குளிர்பதன கிடங்கில் பயங்கர தீ விபத்து. கிடங்கிலிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரிப்பு. அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி.
ஆகஸ்ட் 31ஆம் தேதி பிரதமர் மோடி சீனா பயணம். இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரிக்கு மேல் விதிக்கும் நிலையில் ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்கிறார். உத்தரகண்ட் மாநிலம் சமோலியில் உள்ள ஜோகிதாராவில் மீண்டும் நிலச்சரிவு. ராட்சச பாறைகள் சரிந்து விழுந்ததால் பத்ரிநாத் நெடுஞ்சாலை மூடல். உத்தரகாண்ட் வெள்ளத்தில் சிக்கி தவித்த 150 பேர் மீட்பு. மாயமான 100க்கும் மேற்பட்டோரை 2வது நாளாக தேடும் பணிகள் தீவிரம்.